பார்த்து ஏதாவது 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுவே பெரிய விஷயம் தான். சார் எனக்கு ஒன்று கேட்கணும்னு ஆசை சார், அதை மட்டும் கேட்டுறேன். நான் வந்ததுலேருந்து நோட் பண்ணிட்டு இருக்கேன் சார், அவங்களால அந்த சீட்டில் உட்காரவே முடியல. ஒன்று ஆடுறாங்க இல்லை குதிக்கிறாங்க, எல்லாரோடையும் சேர்ந்து கத்தி ரோலெக்ஸ்னு கத்திருந்தாங்க. சரியான வாளா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் எப்படி சார் அவங்க என்ன மீனிங் அப்படின்னு கேட்டா இவரோட பேர் மட்டும்தான் வரும். பிரம்மாண்டங்கள் இவர்கள் ஷார்ட்ல எடுக்கிறதுக்கும் தவறுதல் இல்லதில்லை. அதே மாதிரி சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்களுக்கு ஷார்ட் எடுக்கிறதுக்கும் ஒரு நாள் இவர் தவறுனதில்லை. எப்பயும் அந்த படமா இருக்கலாம், இல்லை இப்போ வந்த படமா இருக்கலாம், அவரோட படத்தை எடுத்து டயலாக் ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா இப்போ நடக்கிற விஷயத்துக்கும் ரிலவெண்டா இருக்கும். அவ்வளோ சூப்பரான விஷயங்களை எப்பவுமே பண்ணக்கூடிய ஒருத்தர். இதுல பயங்கர ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சூர்யா சார் ப்ரொடக்ஷன்ல கார்த்தி சார் நடிக்க இப்போ மேடையில் வந்து அந்த பிரம்மாண்ட ட்ரெயிலர் லான்ச் பண்ண போறாங்க. அது ஸ்பெஷல் என்னன்னா, கார்த்தி சாரோட இணைந்து அழகா ஒரு இயக்குனரா அந்த மேடைக்கு வராம என்னோட பொண்ணு இதுல நடிச்சிருக்காங்கன்ற ஒரு பெருமையோட மேடைக்கு வர போறாரு. பிரம்மாண்டத்தின் பிரம்மாவாக எல்லாரும் கருதக்கூடிய சங்கர் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு மிகப்பெரிய கைதட்டல். வணக்கம் மதுரை, எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல என்னுடைய டாக்டருக்கு வாய்ப்பு கொடுத்த சூர்யா அவர்களுக்கும், ஜோதிகா அவர்களுக்கும், கார்த்தி அவர்களுக்கும், 2D நிறுவனத்தை சேர்ந்த அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வந்து இந்த விருமனுடைய எனக்கு இந்த விருமன் படத்துடைய கதை தெரியாது. ஆனால் தயாரிக்கிறது வந்து 2D நிறுவனம்னு, அதுவும் சூர்யா ஜோதிகா தயாரிக்கிறாங்கன்னு எனக்கு உடனே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா அவங்க தொடர்ந்து நல்ல படங்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது எனக்கு அது எந்த தயக்கமும் இல்லை. இந்த நேரத்தில் தேசிய விருது வாங்கின சூர்யா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இல்லை, ஒரு வெங்கடேசன் சார் சொன்ன மாதிரி திரைப்படங்கள்லையும் நல்ல தரமான படங்களை எடுத்து நல்ல தரமான நடிப்பை கொடுத்து நம்மளெல்லாம் மகிழ்விச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒரு தனி மனிதனாகவும், கல்வி ஆகட்டும், நல்ல ஒரு விஷயங்களுக்கு குரல் கொடுக்கறதாகட்டும், அதுலேயும் ஒரு தரமான மனிதராக இருக்கிறான்ற ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அப்புறம் கார்த்தி அவரை ஸ்க்ரீனில் பார்த்தாலே பச்சைக்கன் வந்து மனசில் ஒட்டிக்கிற மாதிரியான ஒரு அருமையான ஒரு தரமான நடிகர். ஸோ அவரோட கூட அதித்தி நடிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். கூடிய சீக்கிரம் அவருடைய பிரதர் மாதிரி அவரும் தேசிய விருது வாங்கணும்னு நான் வந்து அவரோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பாடல்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த கஞ்சா பூக்கனால பாட்டாகட்டும், மதுரை வீரம் பாட்டாகட்டும். ஏன்னா இப்போ ஃபோக் சாங்கு, ஒரு வில்லேஜ் சாங் அப்படின்னு நிறைய பாட்டு வந்துருச்சு. ஆனால் அதில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொண்டு வரது இருக்குல்ல, அது ரொம்ப சிறப்பான விஷயம். ஏன்னா அந்த ரிதமில் ஏதோ ஒன்று புதுசாக ஒன்று பண்ணுறாரு. ஸோ எப்போ பண்ணாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எத்தனை பாட்டு போட்டாலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரொம்ப அருமையாக இசையமைக்கிற யுவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டைரக்டர் முத்தையாவுடைய படங்களை நான் பார்த்ததில்லை. அவருடைய வந்து பாடல்கள்லாம் கேட்டிருக்கேன். அவருடைய படங்களுடைய பாடல்கள்லாம் ரொம்ப அருமையான பாடல்லாம் இருக்குது. ஆனால் அவருடைய படங்களில் வந்து பெண்களுடைய கதாபாத்திரத்தை ரொம்ப அருமையாக சித்தரிப்பார் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நம்ம டாக்டர் ஒரு சேஃபான ஹேண்ட்ஸில் இருக்காங்க அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ஒளிப்பதிவும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டிஓபி. ஏன்னா நல்லா மனசில் பதிகிற மாதிரி ரொம்ப ஒரு மேலோட்டமான ஒளிப்பதிவாக இல்லாமல் ஒரு ஆழமான ஒரு ஒளிப்பதிவை நான் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி ஆர்ட் டைரக்ஷன் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், எல்லோரும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்த வெங்கடேசன் சாருக்கும் பாரதிராஜா சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
என்னுடைய டாக்டர் அதித்தியை பற்றி சொல்லணுன்னா நான் என்ன சொன்னாலும் ஒரு அப்பா தான் பொண்ணை பற்றி பெருமையாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு டைரக்டராக நான் அவளை வாட்ச் பண்ணதில் நான் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம், ஷீ இஸ் அ வெரி குட் என்டர்டெய்னர். மேற்கொண்டு அவள் நடிக்கிற படங்களில் தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிறதுலேருந்தும் அவளுடைய திறமையை டேப் பண்ணுற முத்தியா மாதிரி டேரக்டர்கள்ட்ட கையில் தான் இருக்குது. அதை தாண்டி உங்களை மாதிரி ரசிகர்கள் கையில் தான் இருக்குது அவளுடைய வளர்ச்சி. ஸோ இந்த படத்தில் வந்து தன்னுடைய ஃபேமிலி மாதிரி பார்த்துக்கிட்ட ராஜசேகர் அவர்களுக்கும் பாபி அவர்களுக்கும் அப்புறம் திரையில் அறிமுகமாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த தங்குதுரை அவர்களுக்கும் இந்த படத்தில் பணிபுரிந்த அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ட்ரெய்லர் லான்ச்சா? இல்லை சார், இப்படி ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும். உங்கள் படங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் இப்போ உங்கள் படங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி மிகப்பெரிய இயக்குனர்கள்லாம் உருவாக்கியிருக்காங்க. அவங்க குழந்தையிலேருந்தே உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வளர்ந்து ஒருத்தங்க. ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லியிருப்பீங்கல்ல, இதை மட்டும் ஃபாலோ பண்ணு சினிமாவில், இது ரொம்ப முக்கியம், அது மாதிரி ஏதாவது டிப்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பீங்கல்ல? அவங்களுக்கு சார், டாக்டருக்கு, மேம்க்கு, அதித்தி மேம்க்கு. அவங்க கை தூக்குறாங்க பாருங்க சார், அவங்க சார் த ஹீரோயின் சார். ஐ எம் ஹியர் அப்பா அப்படின்றாங்க. அவங்களுக்கு நான் எதுவும் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த ஜென்ரேஷன் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. சும்மா நம்மளை பார்த்து ஏதாவது 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுவே பெரிய விஷயம் தான். சார் எனக்கு ஒன்று கேட்கணும்னு ஆசை சார், அதை மட்டும் கேட்டுறேன். நான் வந்ததுலேருந்து நோட் பண்ணிட்டு இருக்கேன் சார், அவங்களால அந்த சீட்டில் உட்காரவே முடியல. ஒன்று ஆடுறாங்க இல்லை குதிக்கிறாங்க, எல்லாரோடையும் சேர்ந்து கத்தி ரோலெக்ஸ்னு கத்திருந்தாங்க. சரியான வாளா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் எப்படி சார் அவங்க? இல்லை, இப்போ இன்றைக்கி தான் அவங்க நடிகை. பட் நேற்று வரைக்கும் இவங்கள மாதிரியே சீட்டில் உட்காந்து விசில் அடித்து கை தட்டி ரசிக்கிற ஒரு ரசிகையாக இருந்தால் இப்போ நடிகையாக இருக்காங்க. சார் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்னீங்க, எல்லாருக்கும் நன்றி சொன்னீங்க, இந்த மேடையில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னீங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் இப்போ இவங்க எல்லாரும் சொல்கிறத பார்த்தா அடுத்த படத்துக்கு அவங்க டேட்டு கொடுக்கவே டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஒரு பிஸியான ஆர்டிஸ்ட்டாக மாறிப்பாங்க. ஸோ உங்களோட ஒரு ஃபாலோ அப்பில் அவங்களும் இங்கே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார், வெரி ஹாப்பி. உங்களுக்கும் மேம்க்கும் இந்த இடத்துல நாங்களும் எங்கள் சார்பாக தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ அண்ட் மிஸ் மேம், ஹார்ட்டி விஷஸ். தேங்க்யூ ஸோ மச், ஆல் த வெரி பெஸ்ட் அதித்தி சார். உங்கள் ஸ்டைலில் ஒரு கவுண்ட் டவுனோட போனோம் சார், எங்களுக்கு ஒரு ஆசை. ஏன்னா எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் 5 4 3 2 1 ஒரு கவுண்ட் டவுன் கொடுத்தீங்கன்னா ட்ரெய்லர் போட்டலாம் சார். ஓகே சார், உங்களோட கருத்து கண்டிப்பா கேட்பேன் சார். ஸோ ட்ரெய்லரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவா இங்கே தான் சார் நம்ம லான்ச்சே பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சோஷியல் மீடியாவில் ட்ரெய்லர் எப்படி இருந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் ட்ரெய்லரை ஃபர்ஸ்ட் அவரோட ஸ்டைலில் ஒரு வார்த்தையில் ரிவ்யூவாக சொல்லிட்டாலும் நாங்கள் சந்தோஷமாயிடுவோம் சார். ட்ரெய்லர் வந்து எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஒரே வார்த்தையில் சொன்னால் வெற்றி தெரியுது. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. அண்ட் ஒரு அப்பாவா வந்து பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது அவரை எப்படி என்ஜாய் பண்ணி இங்க பார்த்தாருன்னு பக்கத்துல நின்று பார்த்துருந்தோம். அதித்தி பெஸ்ட் என்டர்டெய்னர்னு அப்பா கிட்டே இருந்து வாங்கியாச்சு. இனிமே வந்து அடிச்சுக்க ஆளே இல்லை உங்களை. இதுக்கப்புறம் பல விருதுகள் இருக்கு உங்களுக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் அவார்டு தான் நினைக்கிறேன். அந்த அவார்டு உங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஸோ அடுத்ததா மேடைக்கு வர போறவர் பத்தி சொல்லணும்னா, இப்போ யாருன்னா ஒரு ஃபாரின்ல இருந்து யாருன்னா வந்திருந்தாங்கன்னு பார்த்தாங்கன்னா யாரும் இவ்வளவு சொல்றாங்க, ஏதோ ஏஜ்ல ரொம்ப பெரிய ஆள் போல இருக்கு, அவர் எங்க இருக்காரு